தங்கம் விலை கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மடமடன்னு ஏறிட்டே இருக்கு. என்னதாங்க நடக்குது? நம்ம எல்லாம் கோல்டு வாங்கினா எப்படி லாக்கர்ல வைக்கிறோமோ அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ் அண்ட் பேங்க்ஸ் கோல்டு வாங்கினா லண்டன்ல இருக்கிற வால்ஸ்ல தான் வைக்கிறது வழக்கம். இப்போ யூஎஸ்ல தங்கத்துக்கு டாரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்னால அங்க கோல்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால பெரிய யூஎஸ் பேங்க்ஸ் எல்லாம் அவங்களுடைய லண்டன் வால்ஸ்ல இருந்து பிளைட் வச்சே எக்ஸ்போர்ட் பண்றாங்க இன்டு யூஎஸ் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நியூயார்க் பேங்க்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல தான் கோல்ட் பார்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால லண்டன் வால்ஸ்ல இருந்து பெரிய தங்க பார்ஸ் எல்லாம் சுவிட்சர்லாண்டோட கோல்ட் ரிஃபைனரிஸ்க்கு மூவ் பண்ணி அங்க அதை உருக்கி திருப்பி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கடந்த 8 வாரத்திலேயே கிட்டத்தட்ட 200 டன்ஸ் ஆஃப் கோல்ட் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இதை அப்சர்வ் பண்ணின WGC அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் there is no shortage of gold, இது ஒரு பாட்டில் நெக் கிரியேட்டட் பை யூஎஸ் டாரிஃப்ஸ் அப்படின்னு அப்சர்வ் பண்ணிருக்காங்க. இந்த நிலைமையில நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தினம் இந்த மாதிரி கோல்டு விலை ஏறிக்கிட்டே இருக்கேன்னு பேனிக் ஆகி பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போய் நிறைய கோல்டு இப்ப வாங்காதீங்க. உங்க போர்ட்போலியோல ஒரு 5 or 10% கோல்டுக்கு அலோகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ஓவர் வெயிட்டா 20-30% அலோகேட் பண்ணாதீங்க. பிகாஸ் எந்த ஒரு அசெட்டுமே கண்டினியூஸா எவ்ரி இயர் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்காது.